இன்னைக்கு வீடியோவில் ஆண்களை ஈர்க்கும் பெண்களின் அழகான குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆண்களுக்குன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு மீன் பண்ணிக்க வேண்டாம். ஆண்கள் இன்க்ளூடிங் அப்பா, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸு, தம்பி அண்ட் ஹஸ்பண்ட், இவங்களுக்கெல்லாம் பெண்கள்கிட்ட பிடிச்ச குணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல். பெண்களாகிய நமக்கு அப்பாவை, அண்ணனை, தம்பியை அல்லது பாய் ஃப்ரெண்டு இல்லைனா ஹஸ்பண்டு எல்லோரையும் புரிஞ்சிக்க இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன விரிசல் வர்றதுக்கும் இந்த ஒரே ஒரு ரீசன் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் அது என்ன ரீசன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் எல்லோருமே 100% கரெக்டான பேர்சன் கிடையாது. அதே மாதிரி தான் ஆண்களும். ஆண்களுக்கு இருக்கிற குறைகளை எந்த மாதிரி சுட்டி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி சுட்டி காட்டணும். அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், குறைகள் இருக்கும். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு விலை உயர்ந்த கண்ணாடியாக இருந்தாலும் ஒரு மனுஷன் தானாக அது முன்னாடி வந்து நின்னா மட்டும்தான் அது பிரதிபலிக்கும். அதாவது அந்த மனுஷனோட முகத்தை காட்டும். அதே மாதிரி பெண்களும் ஆண்களுடைய குறைகளை சுட்டு காட்டுவதில் அந்த கண்ணாடி போல இருக்கணும். சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃபாகவே இருந்தாலும் சரி, சுட்டி காட்டுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அவங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் சுட்டி காட்டணும், தப்பை பற்றி சொல்லணும். இப்படி இல்லாமல் லேடிஸ் நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பூத கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. பூத கண்ணாடி பார்த்தீங்கன்னா சின்ன குறைகளை கூட பெருசாக்கும், அதையே திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக லேடிஸ் இருக்கக்கூடாது. குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு நேரம் இருக்குது, தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டைலும் இருக்குது. இதை நாம் புரிஞ்சு ஃபாலோ பண்ணும்போது ஆண்கள் நம்மளை அதாவது பெண்களை ஆழமாக நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ஆக சண்டை வரும்போதெல்லாம் பொதுவாக ஆண்கள் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஆம்பளை எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நான் சொல்கிற பேச்சுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கோபத்தில் சில ஆண்கள் இப்படி கத்தி கூட கேட்பாங்க. சரி, எது எப்படியோ பொதுவாக ஆண்கள் எல்லோருமே தங்க மேலே ஒரு மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. இந்த மரியாதை அப்படிங்கிற விஷயம் ரெண்டு தரப்பினருக்கும் மாறி மாறி வரும். அதாவது ஆண்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் இப்போ ஆண்களுக்கு பிடித்த குணங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் பெண்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், அவ்வளவுதான். சில ஒய்ஃபு இப்போ ஆண்களை போடா வாடா அப்படின்னு கூட சொல்கிறீங்க. அதை கூட ஆண்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ஜாலியாக எடுத்துக்குவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது இப்படி வாடா போடா சொன்னால் நல்லா இருக்கும். சரி, இப்படி நீங்கள் வாடா போடான்னு சொல்கிறத கூட அவங்க தனியாக இருக்கும்போது ஜாலியாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க அவங்களோட எண்ணங்களுக்கும் அவங்களோட உணர்வுகளுக்கும் அவங்களோட கனவுகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்க அதை ரொம்பவுமே ஏமாத்தம் அடைஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க. நம்மள்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மரியாதையை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட எண்ணங்களுக்கும் கனவுகளுக்கும் மரியாதை கொடுக்கும் பெண்களை ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அடுத்து ஜெனரலாகவே ஆண்கள் தங்களோட பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க, பெருசாக பிரச்சனைகளை வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எமோஷ்னலாக எப்போவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பவர் அவங்கக்கிட்ட இருந்தாலுமே சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகளை அம்மா கிட்ட, அக்கா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒய்ஃபுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில பிரச்சனைகளை ஒய்ஃபுக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அம்மா அக்கா கிட்ட சொல்ல மாட்டாங்க. எதனால யாருக்கிட்ட ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது அந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்பவுமே தயங்குவாங்க. அவங்க ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லும்போது, பாத்தியா அப்போவே சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் சொல்லிடவே கூடாது. அந்த வார்த்தை நமக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த சிச்சுவேஷனில் அந்த ஆண்களை ரொம்பவுமே பாதிக்கும். ஸோ ஆண்கள் ஒரு பிரச்சனையை சொல்லும்போது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தீர்வு நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் மட்டும்தான் தேவைப்படும், அதை மட்டும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் தனக்கு ஆறுதல் தரக்கூடியவங்க கிட்ட மட்டும்தான் ஆண்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லதுக்கு ஆசைப்படுவாங்க, சொல்லவும் செய்வாங்க.
அதனால ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லும்போது நம்ம வந்து அதை நமக்கு அது ஷாக்கிங்காக இருந்தால் கூட மேக் இட் சிம்பிள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக ஒரு அந்த சுச்சுவேஷனை ஒரு ஃபன்னாக ஆக்கி அதை ஒரு ஜாலியாக நீங்கள் ஆக்குனீங்கன்னா அது வந்து ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ ஆண்கள் ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லும்போது நாமளும் அதில் கவலைப்பட்டு உட்காந்துடாம சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை நம்ம இந்த ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும்போது இப்படிப்பட்ட பெண்களையும் வந்து ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆண்கள் தங்களோட ரகசியங்களை சொல்லும்போது அதை பாதுகாப்பாக வச்சுக்கிற பெண்களை கூட ஆண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது அதிகமான நேரங்களில் ஆண்கள் வந்து தன்னோட அப்பாவை பற்றி குறைகளை வந்து அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து ரகசியமாகவும் இருக்கும், யாருக்கிட்டையும் சொல்லப்படாது. ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அப்பா கிட்ட கேட்டுருவாங்க. பையனுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன நீங்கள் பையன்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்பாவும் உடனே பையனை கூப்பிட்டு ஏண்டா உங்கள் அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சில நேரத்தில் இது முக்கோண சண்டை மாதிரி கூட ஆயிரும். இந்த மாதிரி அம்மா கிட்ட தங்களோட ரகசியங்களை மறுபடியும் பையனுங்க சொல்ல ஆசைப்பட மாட்டாங்க. ஒய்ஃபு கிட்ட கூட சில நேரங்கள்லாம் இருக்கும், ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போவும் சில ஒய்ஃபுகளை வந்து தங்க புருஷனுக்கு நல்லது பண்ணுறான்னு நினச்சிட்டு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டுருவாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒய்ஃபுக்கிட்டையும் ஆண்கள் வந்து அடுத்த வாட்டி எந்த பிரச்சனையை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. ஸோ தன்னோட ரகசியம் யாருக்கிட்ட பொத்தி பாதுகாக்கப்படணும்னு ஆண்கள் நினைக்கிறாங்களோ அந்த பெண்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லுவாங்க. அப்படி அந்த ரகசியத்தை பொத்தி பாதுகாக்கப்படக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் வந்து இந்த ஆண்கள் பொதுவாக தன்னோட அதாவது பசங்க கும்பல் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட எல்லா ரகசியமே கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்ககிட்ட சொன்னால் ரகசியம் வெளியில் வரவே வராது. ஆனால் அது உண்மைதான். பசங்க கிட்ட ரகசியம் சொல்லும்போது அது எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஒரு நம்பிக்கை. அதனால தான் நீங்கள் வந்து ரகசியங்களை பொத்தி பாதுகாக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா அது வந்து ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து தன்னை மாதிரியே ஒரு கேரக்டர் உள்ள பெண்களை ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி தன்னை மாதிரி யோசிக்கிற, தன்னை மாதிரி நடந்துக்கிற, தன்னை மாதிரி ஆக்டிவாக இருக்கிற பெண்களை ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்படி கூட சொல்லுவாங்க. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி கூட அமைவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஜாடிக்கேற்ற மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோடிகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க நடந்து போகிறது, அவங்க பேசிக்கிறது எல்லாமே அதே ஒரே மாதிரி நடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய பெண்களை வந்து தன்னை மாதிரி உள்ள குணநலன்கள் உள்ள பெண்களை வந்து ஆண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் வந்து அதே மாதிரி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக மேக்கப் போடுறதை விட ரொம்ப சிம்பிளாக மேக்கப் போட்டு இருக்கிறது வந்து ஆண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கின்ற பெண்களையும் ஆண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒருவேளை சிலவங்க ஃபிட்டாக இல்லை, அவங்க ஆரோக்கியத்தை ரொம்ப கேரை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பெண்களை வந்து ஆண்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. சிலவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் ஹெல்த் இஷ்யூனால நல்லா வெயிட் போட்டு இருப்பீங்க, அவங்கள பற்றி நான் சொல்லலை. சில பெண்கள் வந்து நல்ல மேக்கப் போடுவாங்க, ஆனால் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு ஃபிட்டாக இருக்கணும், அதில் வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆண்களையும் பெண்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆண்களுக்கு அழுகிற பெண்களை, சில பெண்களை பார்த்தீங்கன்னா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் அழும்போது ஆண்கள் வந்து எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறேனே தெரியாமல் ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகி ரொம்பவுமே கோபப்படுவாங்க. அதனால தான் சில ஆண்கள் வந்து பெண்கள் அழுவும்போது ரொம்பவுமே கோபப்பட்டு அவங்க வந்து ரியாக்ட் ரொம்ப மோசமாக காமிப்பாங்க. ஸோ அதனால தான் அழுகிற பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தனக்காக, அதாவது ஆண்களுக்காக ஏங்கி மனசளவில் ஏங்கி அவங்கள மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு சொட்டு கண்ணீர் பெண்கள் விட்டால் கூட அதோட பாசம், அந்த பெண்களோட நினைப்பு ரொம்ப நீண்ட நாள் ஆண்கள் மனசுலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற பெண்கள் இல்லை, ஆழமான அன்பு உள்ள பெண்கள், அது வந்து ஆண்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அதனால பெண்கள் கண்டிப்பாக எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை நிறுத்திடுங்க. நான் வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதாவது ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அதிகமாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறேன். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 95%, அதாவது 95% பிரச்சனைகள் வந்து நம்மளோட குரலால் தான் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்மளோட குரல் எவ்வளவு சாஃப்டாக எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்களே இப்போ முடிவு பண்ணியிருப்பீங்க.
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பீங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.